இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். சதிச்செயல் செய்தவன் புத்திசாலி, அதை சகித்து கொண்டிருந்தவன் குற்றவாளி என்ற இந்த பாடல் இன்றைக்கு தமிழக அரசியலில் அரங்கேறி கொண்டிருக்கிறது. ஏன் இந்த பாடலை முதலில் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது என்று கேட்டால், இன்றைக்கு சென்னையில் பாட்டாளி மக்கள் கட்சி தரப்பில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இணை பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள், பொதுச் செயலாளர் முரளி சங்கர் அவர்கள், பாட்டாளி சமூக ஊடக பேரவையின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சோழன்குமார் வாண்டையார் உள்ளிட்ட 3 பேரும் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு அவருடைய முடக்கப்பட்ட சமூக வலைதளங்களை தொடர்ந்து மீட்க முயற்சி செய்து மீட்க முடியாமல் ஏற்கனவே ஐயாவுடைய சமூக வலைதள பக்கங்களுக்கு அட்மினாக இருந்தவர்கள் அதை மீட்க முடியாத அளவிற்கு தடுத்திருக்கிறார்கள், தடை செய்திருக்கிறார்கள். சரி, அந்த பழைய சமூக வலைதள பக்கங்கள் போனால் பரவாயில்லை என்று இன்றைக்கு சென்னையிலே புதிய சமூக வலைதள பக்கங்களை உருவாக்கி பத்திரிகையாளர்கள் மத்தியிலே சமூக வலைதள பக்கங்களை பற்றிய விவரங்களை வெளியிட்டு, அந்த விவரங்களை வெளியிட்ட பத்திரிகையாளர் சந்திப்பு முடிவதற்குள்ளாகவே மீண்டும் மருத்துவர் ஐயா அவர்களுடைய சமூக வலைதள பக்கங்களை முடக்கி இருக்கிறார்கள். முடக்கிவிட்டு அதற்கு ஊடகங்களில் சமூக வலைதளங்களில் பலர் போட்ட பதிவுகள் என்னவென்று கேட்டால், சோழன்குமார் வாண்டையார் உள்ளிட்டவர்களுக்கு மருத்துவர் ஐயா அவர்களுக்கான சமூக வலைதள பக்கங்களையே உருவாக்க தெரியவில்லை, இவர்கள் எப்படி மருத்துவர் ஐயா அவர்களுடைய கட்சியை காப்பாற்றப் போகிறார்கள் என்று மேதாவித்தனமாக கேள்வி கேட்பதாக நினைத்து கொண்டு அவர்கள் செய்த குற்றத்தை மறைத்தார்கள். சமூக வலைதள பக்கங்களை உருவாக்க தெரியாமலா இருக்கிறார்கள்? 8ஆம் வகுப்பு படித்தவர்கள் கூட இன்றைக்கு சமூக வலைதள பக்கங்களை உருவாக்கி விடுகிறார்கள். இந்த உண்மை கூட தெரியாமல் பனையூர் பாய்ஸ் மிகவும் மோசமாக கிண்டல் அடித்துக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த பனையூர் பாய்ஸ் குரூப் தான் ஐயாவுடைய சமூக வலைதள பக்கங்களை முடக்குகிறார்கள். ஐயாவின் பெயரால் ஒரு சமூக வலைதள பக்கத்தை ஐயாவுடைய இமெயில் முகவரியை வைத்து துவக்கினால் அடுத்த நிமிடம் இது எங்களுடைய பக்கம், எங்களுடைய பெயரை வைத்து அவர்கள் துவக்குகிறார்கள் என்று ஒரு ரிப்போர்ட்டை அடித்து ஒரு புகாரை தெரிவித்து ஐயாவுடைய முகநூல் பக்கங்களை முடக்குகிறார்கள். ஐயாவின் முகநூல் பக்கங்களை முடக்கிவிட்டு அவர்கள் தன்னை யோக்கியனை போல காட்டிக் கொள்கிறார்கள். அதனால் தான் முதல்லேயே சொன்னேன், சதி செயல் செய்தவன் புத்திசாலி. யார்? பனையூர் பாய்ஸ். அதை சகித்து கொண்டிருந்தவன் குற்றவாளி. அந்த சதி செயலை சகித்து கொண்டு இருக்கிறார்களே சட்டமன்ற உறுப்பினர் அருள் போன்றவர்கள், அவர்களை குற்றவாளி என்று இன்றைக்கு சமூக வலைதளங்களிலே கட்டமைக்கிறார்கள். ஏற்கனவே ஐயா அவர்களை நம்பியதால் ஏமாந்து விட்டார். அவர்களை நம்பிக்கொண்டு இருப்பதால் எதிர்காலத்தில் அன்புமணி அவர்களுக்கும் அப்படி ஒரு நிலைமை வருமோ என்றுதான் நாம் அச்சப்படுகிறோம். அதை தவிர வேறொன்றும் இல்லை. ஆனால் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஐயாவுடைய சமூக வலைதள பக்கங்களை முடக்கியவர்கள் இன்னொரு பக்கம் ஐயாவிற்கு ஆதரவாக பேசுகின்ற ஊடகங்களை விலை பேசுகிறார்கள். அப்படி சில ஊடகங்கள் விலை போகி இருக்கின்றன. இந்த பிரச்சனை ஆரம்பித்த பொழுது, ஐயாவிற்கும் அன்புமணி அவர்களுக்கும் பிரச்சனை ஆரம்பித்த பொழுது, அப்பொழுது ஐயாவிற்கு ஆதரவாக பேசிய நாம் தமிழர் கட்சியின் சாட்டை துரைமுருகன் என்கின்ற ஊடகவியலாளர், ஊடகத்தில் அடிக்கடி பேசுவார். அவருடைய ஊடக பக்கங்களில் நிறைய அவரை பின்தொடர்பவர்கள் இருக்கிறார்கள். அவர் ஐயாவிற்கு ஆதரவாக பேசியதை பார்த்துவிட்டு அவரையும் விலை பேசிவிட்டார்கள் என்று பலருக்கு சந்தேகம் இருக்கிறது. ஆரம்பத்தில் ஐயாவுடைய வரலாறுகள், ஐயாவுடைய போராட்டங்கள், ஐயாவுடைய தியாகங்கள் இவற்றை பற்றி பேசிய இந்த சாட்டை துரைமுருகன் இப்பொழுது ஐயாவிற்கு எதிராக பேசுகிறார். ஏனென்றால் சாட்டை துரைமுருகனுக்கு வரவேண்டியது வந்துவிட்டது, பெற வேண்டியதை பெற்றுவிட்டார். ஆகவே இன்றைக்கு ஐயாவிற்கு எதிராக பேசுகிறார். இப்படித்தான் பல ஊடகங்களை கபலீகரம் செய்திருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன நடக்கிறது என்று கேட்டால், ஐயாவுடைய முகநூல் பக்கங்களை, ஐயாவுடைய சமூக வலைதள பக்கங்களை முடக்கியவர்கள் இதுவரை
ஐயாவை அரசியலிருந்து முடக்க வேண்டும். ஐயாவுடைய அரசியல் ஈடுபாட்டை இல்லாமல் செய்ய வேண்டும். ஐயாவுடைய போராட்டங்கள் தமிழகத்திலே நடக்கக்கூடாது என்று யாரெல்லாம் நினைத்தார்களோ அவர்களோடு மறைமுக கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். ஐயாவுடைய சமூக வலைதள பக்கங்களை முடக்குபவர்கள், ஐயாவுடைய முகநூல் பக்கங்களை முடக்குபவர்கள், ஐயாவுடைய எதிரிகளை, ஐயாவை வீழ்த்த நினைத்தவர்களை, ஐயாவிற்கு துரோகம் செய்தவர்களை தேடி தேடி போய் அவர்களோடு ரகசிய உறவு வைத்துக் கொண்டு ஐயாவிற்கு எதிரான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதிலே மிகவும் மோசமாக அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படித்தான் பனையூர் பாய்ஸ் குரூப் இன்று அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறது. அன்புமணி அவர்கள் நடைப்பயணம் நடத்துகிறார். டிசம்பர் 17ஆம் தேதி சிறை நிரப்பும் போராட்டம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அன்புமணி அவர்கள் பேசிய திமுக ஆட்சிக்கு எதிரான கருத்துக்களை சமூக வலைதள பக்கங்களில் இன்று வரை அன்புமணி அவர்களுடைய எடுபிடிகள், அன்புமணி அவர்களோடு இருக்கின்ற கூலிக்கு மாரடிக்கின்ற அந்த கூட்டங்கள் சமூக வலைதள பக்கங்களில் ஏன் பிரச்சாரம் செய்யவில்லை? அதை பற்றி ஏன் பெரிதாக பேசவில்லை? ஏன் திமுக ஆட்சிக்கு எதிராக குற்றப்பட்டியலை வாசிக்கவில்லை? காரணம், அன்புமணி அவர்கள் பின்னால் இருக்கின்ற பலர் திமுகவோடு ரகசிய உறவு வைத்திருக்கிறார்கள், ரகசிய உடன்பாடு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பல இடங்களிலும் அவர்கள் அப்படித்தான் ரகசிய உடன்பாடை வைத்துக் கொண்டு அவர்கள் அரசியல் பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்களிடம் அன்புமணி அவர்கள் வெகு விரைவில் ஏமாற போவது மட்டும் உண்மை என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.